வணக்கம். இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது நான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே நட்சத்திரம் பிறக்கும்போது அவங்களுக்கு கோச்சார ரீதியாக அஷ்டம குரு, ஏழரை சனி, அஷ்டம சனி எல்லாம் ஒன்று போல் வரும். அப்போ ஒரு பால் நம்ம வீட்டில் என்ன செய்யும், ரெண்டு பேரும் நீயா நானான்னு போட்டி போட்டு சண்டை வரும். ஏன்னா ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, ஈகோ. அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா சும்மா சண்டை வருமா? சில பேர் அதுக்காக டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சும் போவாங்க. சில பேருக்கு வாழவும் முடியாது, சாகவும் முடியாது, ஒரே வீட்டில் சண்டை போட்டுட்டு பல வருஷமாக இருப்பாங்க, பேசிக்காமலே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் 30 வருஷம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேசி அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ராசி அதனால தான் அந்த ஏக நட்சத்திரத்தை சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், மேடம் எனக்கு 40 வருஷம் ஆச்சு மேடம், எனக்கு ஒரே நட்சத்திரம் தான், நாங்கள் ரெண்டும் சந்தோஷமாக இருக்கோன்னு. அது யார் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நட்சத்திர பாதம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு 1ஆம் பாதம் இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு 4ஆம் பாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நவாம்சத்தில் அந்த கட்டம் மாறும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போது உங்களுக்கு நவாம்சத்துலேயும் செவ்வாய் இருக்கும். அப்போ உங்களுக்கு செவ்வாய் குணம் இருக்கும். இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு 4ஆம் பாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4ஆம் பாதம் சொல்லும்போது கடகத்தில் சந்திரன், அப்போ சந்திரனோட குணம் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு குணங்கள் மாறும்போது அந்த வித்தியாசம் வரும். அதனால இந்த கோச்சாரத்தை இது வரதுனால தான் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஏக நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், கணவரோட பாதம் முன்னால் இருக்க முடியாவும், பெண்ணோட பாதம் பின்னாடி இருக்க முடியாது. இப்போ கணவருக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது பெண்ணுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கலாம். அப்போ ஒரே நட்சத்திரமாக இருக்கும், நமக்கு ராசி மாறிது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அது எந்த ஒரு செய்யாது. ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.